ரீசெண்டாக தான் எங்கள் வீட்டுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள்னால் என்ன, அதுவும் ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான். எங்கெங்கேயோ போட்டு கெடுக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல போடுறது தான். பட் அதுக்கே ஒரு ஆர்கனைசர் வேணும்னா என்ன பண்ணுறது? மீஷோலேருந்து ரீசெண்டாக ஒரு 6 செட் ஆஃப் பாக்ஸஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், இது எப்படியாவது அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம் வந்து ஒரே ஒரு பாக்ஸில் தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவது மருந்து ஐட்டம்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஓவராலாக வந்துட்டு ரூல் பண்ணுறது பாப்பா மட்டும்தான். சரி, அதுக்காகவே வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கெங்கேயோ தேடி கிடைக்காத விஷயம் கூட இங்கே தான் இருக்குது. எப்படா இவ்வளோ பொருள் சேர்ந்துச்சுன்னு தான் தெரியல. அப்புறம் சஹாரிக்காவுக்கு கிண்டர் ஜாய் பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வர பொம்மையை சேர்த்து வைக்கிறதுக்கு. ஃபைனலாக இப்படி தான் எல்லாத்தையும் ஓவராலாக தொடச்சி எடுத்து வைக்கிறதுக்கு. இது மட்டும் தான் என் பார்ட்டிஷன். கீழே வந்து ஹேர் ட்ரையர் அவங்க அப்பா யூஸ் பண்ணுவாங்க. மீதி எல்லாமே பாப்பாவோடையது அழகாக அடுக்கி வச்சுட்டேன். 2 ஆர்கனைசர் தான் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீப்புங்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து பாப்பாவோட ஒரு டானிக் குத்தி வைக்க.